தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வாங்கிட்டுருக்கேன். சரி கடைக்கு போயிடுறேன். மழைலாம் பெய்யுன்னு சொன்னாங்க. வானம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதான் வரேன் சூரி. வானம் இப்படி தக்காளி வெங்காயம் போதும்னு நினைக்கிறேன். வானம் கிளியராக தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக மழை பெய்கிற மாதிரி இல்லை. ஆனால் 21 மழைன்னு சொல்லியிருக்கிறாங்க. தெரியல, பார்க்கலாம். தலைவரே வணக்கம். இதோ வரேன். தக்காளி எவ்வளோப்பா இன்னைக்கு? அம்மா வழி விடுமா. தக்காளி எவ்வளோ இன்னைக்கு? 2 கிலோ 100 ரூபா. வெங்காயம் 1.5 கிலோ 100 ரூபா. ஸோ ஒரு நல்ல பழமாக போடுப்பா. 2 கிலோ 100 ரூபாவா? அப்போ நான் 1 கிலோ இது போட்டு அது 1 கிலோ போட்டு. அப்படிங்களா? தக்காளி இது இந்த தக்காளி எப்போம்மா காயாகும் பாருங்கள். இது காயாகுமா? பின்ன அப்பா வெங்காயம் 100 ரூபாக்கா. சரி போடுங்க. நல்லா இருக்கா வெங்காயம்? நானே இது எடுத்து போதும், நீங்கள் தான் தரீங்க. எவ்வளோ தரணும்? 150. இருக்கா? சோப்பு இருக்கா? ரெண்டு பால், ஒரு தயிர், மாவு பாக்கெட்டு, தக்காளி, வெங்காயம், அது இல்லாமல் சின்ன சின்ன காய்கறி அதெல்லாம் வாங்கினாலும் ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சது ஒரு 500 ரூபா காலி ஆகாதா? மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்து. ஓகே. ஒரு பிரதர் வந்து ஜொமேட்டோவில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. நேற்று தம்பியை பார்க்க வந்திருந்தார். ஆனால் குப்பை மீன் சோப்பு எங்கெங்கே ட்ரை பண்ணி எங்கேயும் கிடைக்கலண்ணா, குப்பை மீன் சோப்புன்னு தான் சொல்லுங்கண்ணாரு. அப்போது நம்ம கடையில் வந்து அப்போ இவர் இல்லை வந்து சொன்னார், அவர் இல்லைன்ட்டு. சரி ஓகே காலைல வாங்கி வைக்கிறேன்ப்பா, இந்த இடத்துல வைக்கிற ஸ்டாண்டில் நீ எப்போலாம் வந்து வாங்கி வைப்பாப்பா சொன்னேன். ஒரு ஸ்டாண்டில் வச்சுருக்குன்னு போயிட்டேன். விக்னேஷ் பிரதர் சோப்பு வாங்கிட்டேன், நான் அந்த ஸ்டாண்ட்லேயே வைக்கிறேன், நீ எப்போ வேணாலும் வந்து எடுத்துன்னு போகலாம். ஓகேவா? தேங்க்யூ. இந்த சோப்பு ஒரு கிளியராக காமிக்க சொல்லியிருந்தீங்க. இதுதான் ஓகேங்களா? 60 ரூபா. 60 ரூபா. சரி எவ்வளோ ஆச்சு பாருங்கள். பால் எவ்வளோ? 130. இந்த கடைக்கு வந்தாலும் கூட்டமாக தான் இருக்கும். சரி வாங்கிறதுலாம் போதும் ஆகிடும். சக்கரை வடை கிழங்கு மஞ்சள் பூசினா மட்டும் வந்துடுவோம். மஞ்சள் பூசினா ஒரு கலக்கில் போட்டு. டீ சாப்பிட்டியாப்பா? அவ்வளோ எவ்வளோ ஆச்சு? 28 ரூபா. ஆ ஒரு சின்ன டிஃபன் கடை, அதில் ஒரு கூட்டம் இருக்குது பாருங்கள். இருக்க ஐடியா இருக்குது பண்ணலான்ட்டு. தெரிஞ்சுங்களா அந்த கடையில்? இது நான் எங்கே நிற்கிறேன்? மடுவாங்கரை. இங்கே எப்போவுமே கூட்டம் கஜன்னு தான் இருக்கும். நம்ம யாரா இருக்கா இல்லையா? வணக்கம் தலைவரே. வணக்கம் தலைவரே. யாரா எவ்வளோ? யாரோ ஒரு 100 ரூபாய்க்கு தப்பா. அது சின்னதாக, அது பெருசா? இது எவ்வளோ? அது எவ்வளோ? அவ்வளோதான். வியாபாரம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? மாலை எந்த கோயிலுக்கு போட்டிருக்கீங்க? ஐயப்பனுக்கா? சரி ஓகே. அவ்வளோதான். நான் மட்டும் தான் இன்றைக்கி வரேன். இப்போது இவர் ஃப்ரெண்டு நான் இப்போ பேசுகிற டைலாக்கு பண்ணிக்கான ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்களா? அவ்வளோதாங்க. ஒரு கலைஞனுக்கு தேவை கைத்தட்டு மட்டும்தான். அவர் ரொம்ப நாள் கேட்டுருந்தார் அவர். சரி பண்ணி காமிச்சு. ஓ
1000 என்ன மீன் பேர்? வவ்வாலா? கிலோ 1000 ரூபா. ஓ ஓ 10 கிலோ. அடுத்து ஓ என்ன மீன் இது? பெரிய தேங்காய் பாரு, நல்லா இருக்கும். ரைட். ஓ ஒரு மீன் 10 கிலோ. அப்பா தலைவரே, நீங்கள் பத்தையாக போட்டிப்பாங்க அந்த மீன் தானே இது? ரைட் ரைட், அது நல்லா இருக்கும். ஓகே ஓகே. ஓ நீங்கள் வாங்குறது வந்து காசு விடுவாங்களா? ஈஸியாக இருக்கும். அது என்னடா நீங்கள் போவீங்களே? கோவலம். ரைட். ஓகே ஓகே. உங்கள் கடை எங்கே இருக்கு? என்ன கடை? கம்மி சிக்கனா மட்டனா? ஓ அப்படியா, சிக்கன் கடையா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர். அடுத்த சிக்கன் எங்கே வாங்குறேண்ணா? ஓகேவா? தேங்க்யூ. ஓ உங்கள் ஃபோட்டோ எடுக்கணுமா? கட் பண்ணுங்க. பெஸ்ட்டாக போட போகுது. ரைட். ஓகே. இங்கேச்சு அவர் சிக்கன் கடை திறந்துருக்காரு, சிக்கனில் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் நம்ம கடையும் காமிங்கன்னா இங்கே இருக்கணும் வாங்குவாங்களான்ட்டு. இவ்வளோ சிக்கன் கடைங்க இருக்குது. சரி இவ்வளோ தானே காமிச்சு விட்டேன். இது வந்து மொடவாங்கிறேன். ஏன்னா 100 ரூபா வாங்கியிருக்கேன். இவ்வளோ இருக்குது. வீட்டில் போய் காமிக்கிறேன். ஒரு சிம்பிளாக ஒரு இறா தொக்கு வச்சுட்டு சாப்பாடு ரசம். என் கூட்டி என்ன பண்ணாங்க தெரியல. அவங்க வந்து மருமக வந்து நீங்கள் இன்னும் சாப்பிட மாட்டாங்க, ஒய்ஃபும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம தான் சாப்பிட்ணும் ஆசைப்பட்டோமா சாப்பிடணும், அவ்வளோ. சொன்னது 5 நாளைக்கு மழை இருக்குன்னு உங்கள் ஆஃபீஸில் சொல்கிறாங்களா? நான் 4லேருந்து மழை இருக்க சொல்லிக்கிறாங்க. 5 நாளைக்கு இலை நிறைய எல்லாம் ஊந்துருக்கும். அதான் தண்ணி போகாது. சரி ஓகே. எல்லாரும் அதான் சொல்கிறாங்க, மழை பயங்கரமாக பெய்ய போகுதுன்ட்டு. இன்னைக்கு 21 4லேருந்து மழை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. சரி பார்க்கலாம். கண்டன